நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு வந்து கோவக்காய் கறி பண்ண போறோம். கோவக்கால ஒரு கறி செய்ய போறீங்க. ஓகே. சோ கோவக்கானாலே வந்து சின்ன பசங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. சோ ஆனா ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நியூட்ரியன் வேல்யூ கொண்ட கோவக்காய் அது. ஸோ கோவக்கால நம்ம வந்து கறி செய்ய போறோம். கோவக்காய் கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இடிச்ச கோவக்காய், சீரகம், தனியா, மிளகாய் வத்தல், வெந்தயம், கடுகு, மஞ்சள் தூள், ஊற வைத்த புளி, வெங்காயம், உப்பு, கறிவேப்பிலை, வெல்லம், எண்ணெய். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. கோவக்காவை கட் பண்ணி வச்சுதான் செய்வாங்க, அதுன்னு இடிச்சு வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்றது என்னன்னா, கட் பண்ணி வைக்கிறத விட இடிச்சா ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா தட்டி உடைஞ்சு இருக்கணும், ஆனா பிரிஞ்சு போக கூடாது. அந்த மாதிரி இடிச்சு அதை வச்சிருக்கிறோம். இதை வச்சுதான் நம்ம ரெசிபி பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபுல் ஓப்பன் இல்லாம நம்ம வந்து ஓரளவுக்கு அப்படியே தட்டி இடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலாக்கு ரெடி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்துல கோவக்காவை வதக்க போட்டுடலாம். ஓகே. ஒரு கொஞ்சமா எண்ணெய் விட்டு அது ஒரு சைடு வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த பக்கம் மசாலா அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதையும் ஆன் பண்ணிடணும். ரெண்டுமே சட்டி வந்து சூடாகணும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு, இது வந்து சட்டி சூடானாலும் இல்ல பரவாயில்ல, அப்படி என்ன ரீஃபைண்ட் ஆயில். ஓகே. கொஞ்சம் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல வந்து இடிச்ச கோவக்காவை அப்படியே நம்ம சேர்த்துற போறோம். சூடாகணும்? இல்ல அப்படியே சேர்த்துட்டு அதுலயே சூடாகும். சேர்த்து இது நல்லா வதங்கணும். ஓகே. ஸோ இப்போ எவ்வளவு கோவக்காய் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம்? இது வந்து 250 அளவு நம்ம எடுத்திருக்கிறோம். 250 கிராமுக்கு இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு 250 கிராம்ஸ்க்கு தான் நம்ம வந்து சேர்க்க போறோம். ஓகே. ஸோ 250 கிராம் ஆஃப் கோவக்கான்னு எடுக்கும்போது பழுத்த கோவக்காய்லாம் கூட இருக்கும். ஸோ அது நீங்க கொஞ்சம் காயா எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ரெட் கலர்ல இருந்தா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க, காயா இருக்கிறது நல்லா இருக்கும். இது எப்படி தொக்கு மாதிரி இருக்குமா? இல்ல, இது வந்து ஒரு சைட் டிஷ் தான். நம்ம சாப்பிட குழம்புக்குலாம் வச்சு நம்ம காய் பொரியலா வைப்போம்ல, அது பேல இது ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த கோவக்காய் வந்து வெறும் எண்ணெயில் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கல் விட போகிறோம். எண்ணெய் வந்து அப்படியே லைட்டாக சூடாயிட்டு அந்த சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது வதங்க கொஞ்சம் அப்படியே சுருங்கும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுமா? ஆமா, நம்ம இதை ரெடி பண்ற வரைக்கும் அது வதங்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வதங்க நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சோ இல்ல இப்போ நம்ம வந்து அது போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலயே குக் பண்ண போறோம், மசாலால போட போறது இல்ல. மசாலால வந்து போடணும், வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே சேர்த்து. சோ இதுல தான் குக் பண்ண போறோம். பண்ணிட்டு இதுல முக்கால்வாசி குக் ஆயிரும், அதுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்து. ஓகே. சோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியாவே கோவக்காவை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க குக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை குக் பண்ணிட்டு மீதியை தான் வந்து மசாலாவோட சேர்த்து வந்து குக் பண்ண போறோம். ஸோ நல்ல சத்தம் விட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு கோவக்காவும் வந்து நல்லா இடிஞ்சு, ஏதாவது வச்சு தட்டினோன்னா மத்தோ இல்லைன்னா வந்து நீங்கள் அம்மியில் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இது வந்து ஏன் இதுக்கு பதில் நம்ம கத்தியில் ஒரு நாளாக அப்படி போட்டுக்கலாமே, ஸ்டார் மாதிரி போட்டால் கூட இப்படி தானே வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி ஃப்ளேவர் வேற, இந்த ஃப்ளேவர் வேற. இதில் வந்து நிறைய மசாலா இறங்கும். அதுல வந்து மசாலா வந்து நம்ம கூட கொஞ்ச நேரம் ஊற வைக்க தான் இறங்கும். இதுல வந்து சீக்கிரமா இறங்கிரும். ஓகே. இது தண்ணி விடுமா? இல்ல, தண்ணி இல்ல. அந்த இதுல கொஞ்சம் வதங்க சுருங்க ஆரம்பிக்கும், கலர் மாற ஆரம்பிக்கும். தண்ணி விடாது. இப்போ இந்த கோவக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வதங்க விடணும். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளேம்ல தான் வைக்கணும்னு இல்ல, நம்ம சிம்ல கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அது கொஞ்ச நேரம் இருந்துட்டே இருக்கணும், அதுல நல்லா வதங்கிட்டே இருக்கணும். அதனால கொஞ்சம் சிம்ல கூட வச்சுக்கலாம். ஓகே. ஏன்னா ரொம்ப நேரம் வச்சிருந்தா கரிஞ்சிருமோ அப்படின்னு நம்ம யோசிக்க, கிண்டிட்டே இருக்கணுமோ. சிம்ல வச்சுட்டு கூட நீங்க நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி வைக்கலாமா இல்ல திறந்தே இருக்கணும்? அது திறந்தே இருக்கட்டும், மூட வேண்டாம். ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்து கோவக்காய் வதங்குது, அந்த பக்கம் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்துலாம். இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்தா போதும். நம்ம மசாலாக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம், அதுக்கப்புறமா தான் தாளிப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் மசாலாக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா. இப்போ நம்ம இதுக்கு மட்டும்தான் ரெடி பண்றோம். நீங்க வந்து இந்த மசாலாவை நீங்க பவுடர் பண்ணி வேற எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் நிறைய போட்டா கசந்துரும், அதனால கம்மியா. இதுல வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 4ல இருந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய். அது நீட்டு மிளகாவா இருக்கலாம், குண்டு மிளகாவும் இருக்கலாம், எதுனாலும்.
ஒரு சில மிளகாய் ரொம்ப காரமா இருக்கும், அந்த மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கணும். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டு கோவக்காய் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து சட்டி சூடானதோ லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் தனியா, வெந்தயம், சீரகம், வரமிளகாய் இதை போட்டு நல்லா கொஞ்சம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கணும். இதெல்லாம் பவுடர் பண்றதுக்கு தண்ணி விடாம பவுடரா அரைச்சா போதும். பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு இல்லை, சும்மா லைட்டா ஒரு பல்ஸ் மோட்ல எடுத்தா கூட போதும். ஏன்னா இது எண்ணெய் விட்டுருக்குறோம்ல, எண்ணெய் விட்டுருக்குறோம்ல, அப்படிதான் இருக்கும். இந்த மசாலா வந்து நம்ம இப்போதைக்கு ரெடி பண்றோம். இதை நீங்க வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதுல இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே இதுல இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு வேற எதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் ரசம் வைக்கும்போது அதுல எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே. மத்த பொரியல் ஏதாவது பண்ணும்போதோ இல்ல ரசம் வைக்கும்போதோ அதுல எல்லாம் வேற குழம்புல கூட சேர்த்துக்கலாம். சாதம் சாம்பார் வைக்கும்போது அதுல எல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். ஓகே. ஸோ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இதுக்கான டைம் கொடுத்துருவோம். இந்த வதக்கின இதை வந்து நம்ம பொடிச்சு கொண்டு வந்துடுவோம். நல்லா ஆறிடுச்சு. எண்ணெய் லைட்டாக விட்டு அதில் தனியா, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறமா வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்திருந்தோம். அதை வந்து பொடிச்சு கொண்டு வந்துடுறோம் சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து இங்கே பொடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஸ்பெஷல் மசாலாவாக இருக்க போகுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டியில் ஆரம்பத்துலேயே லைட்டாக எண்ணெய் விட்டு அதில் வந்து கோவக்காய் நல்லா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குக் ஆகுதோ அந்த அளவு குக் பண்ணுவோன்ட்டு. ஸோ நல்லா கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி நல்லா குக் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இது ஆஃப் பண்ணிடலாமா? இல்லை, அது பாட்டுக்கு வதங்க சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்குது. அண்ட் இந்த பக்கம் மறுபடியும் ஆன் பண்ணிடலாம். இந்த பக்கம் மறுபடியும் ஆன் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம இது என்ன தண்ணி எண்ணெய் விட்டு நம்ம பண்ணியிருந்தோம்ல. ஓகே. இப்போ நம்ம அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து தாளிசம் சேர்க்கும்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. இதுல கொஞ்சமா கடுகு தாளிசத்துக்கு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வச்சுக்கலாம். ஸோ தாளிசம்க்கு வெறும் கடுகு மட்டும்தான். கடுகு மட்டும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம்ல, அதுலயே எல்லா ஃப்ளேவரும் வந்துடும். ஓகே. சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் அதுல போடணும்னு இல்லை. போடணும்னா போடலாமா? போடணும்னா சீரகம் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே. மற்ற இது போட வேண்டாம். வெந்தயம் போட்டா ரொம்ப கசந்துரும். ஏன்னா நம்ம அதுல அரைக்க வேற செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப கசந்துரும். இது கருவேப்பிலை அதெல்லாம் கூட போடலாம். கருவேப்பிலை போடலாம். அது ஆல்ரெடி யூஸ் பண்ண போறோம். இப்போ கடுகு பிடிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கூடவே கொஞ்சம் ஒரு நீளமா நறுக்குன பெரிய பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா 250 கிராம், அதாவது 250 கிராம், 1/4 கிலோ கோவக்காவுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். அதை நல்லா நீளமா பொடியா நறுக்கிக்கணும். நைஸா நறுக்கிட்டு அதை நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கோவங்காவை எடுத்து இதுல ஆட் பண்ண போறோம். பாருங்க, ஓரளவு நல்லா வதங்கி இருக்கு. கலர் அப்படியே அந்த கோல்டன் மாற ஆரம்பிச்சு, ப்ரௌன் லைட்டா மாறுது. இப்போ நம்ம வந்து கோவங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிடலாமா? எல்லாமே பாத்தீங்கன்னாலே அந்த பேல் கிரீனுக்கு அப்படியே மாறிட்டு இருக்கும். ஸ்கின் கலர் நல்லா மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்து அந்த கிரீன் கலருக்கும் இப்போ நம்ம குக் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு அப்படின்றதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த கலருக்குமே சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். நம்ம போட்டதுமே எவ்வளோ குவான்டிட்டி நிறைய தெரிஞ்சதுல, இப்போ நல்லா கம்மியாயிடுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கினா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் அதிகமா தெரியுது பாருங்க உங்களுக்கு. இந்த கோவங்காய் விட வெங்காயம் அதிகமா தெரியுது. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல கொஞ்சமா புளி சேர்க்கணும்.
புளி குழம்புக்கு தானே போடுவாங்க? இல்ல இது வந்து ஒரு புளியில கொஞ்சம் வேக வைக்கும் போது இது அந்த கறிக்கு நல்லா இருக்கும். கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகமா வேண்டாம், கொஞ்சமா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். தக்காளி இதுல போடல, வெறும் வெங்காயம் மட்டும். அந்த லைட் டாமரண்ட் ஃப்ளேவர் வந்து ஃப்ளேவருக்காக இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க போதும். இந்த இதுல குக் ஆனா போதும் நமக்கு. உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். வெங்காயம் வதக்கும் போது கூட நம்ம போடல, காய் வதங்கும் போது போடல. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கோவக்காய் வதக்கும் போதும் போடல, எதுலயுமே போடல, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியிலே வெந்தா போதும். ஆல்ரெடி நமக்கு அதுலயே நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியில கொஞ்சம் நேரம் வெந்தா போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்க்கணும். ஓகே, ஸோ ஃபைனலில் தான் மசாலா சேர்க்கணும். ஓகே, ஸோ கோவக்காய் வந்து இதில் ஒரு பாதிக்கு மேலே நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ வெங்காயத்தோட சேர்த்து புளி தண்ணியில் இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லி டைம் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து வெந்துடுச்சா என்னன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, தண்ணி நல்லா வத்திருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மசாலா இதை அப்படியே சேர்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, இது நமக்கு தேவையான அளவு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வேற எடுத்து வச்சிடலாம். இப்போ அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதங்க விட்டா போதும். எல்லாம் வறுத்து தான் செஞ்சிருக்கோன்றதுனால பச்சை வாசனை இருக்காது. நம்ம அப்படியே நல்லா வதக்குனாலே போதுமா இருக்கும். அதோட நல்லா கோட் ஆகணும். இந்த மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மசாலா தான் இதோட மெயினே. இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. ரெடி. இப்போ நம்ம வந்து எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இல்ல இந்த வெல்லம் எப்ப ஆட் பண்ணனும்? இப்போ கொஞ்சமா இந்த சூட்லயே ஆட் பண்ணா போதும். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான், 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமா வேண்டாம். லைட்டா அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டா போதும். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாமா ஸ்டவ்? ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூட்டில் இன்னும் கொஞ்சம் கடக்கும் போது கரெக்டாக வந்துடும். ஓகே, ஸோ நம்மளுடைய கோவக்காய் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் கூட ரொம்ப தண்ணியாலாம் இருக்குமோன்னு பார்த்தேன். ஸோ ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி, பொரியல் மாதிரி ஒரு திக்காக தான் பிளேட்டிங் பண்ணிடலாமா? அந்த பிளேட்டை இதுலேவா? இல்லை அதுவான்னு அது ஓகே. இந்த கரண்டி தான். ஓகே, ஸோ நம்மளுடைய கோவக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்து டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் பாக்கி இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த கோவக்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி தான் வந்து செய்வாங்க. இல்லைன்னா ஸ்டார் மாதிரி 4 இப்படி நீட்டு வாக்கில் அப்படி போடுவாங்க. அதுலேயும் பொடிசு அப்படி போடுவாங்க. முழுசாலாம் போட்டு செஞ்சு அவ்வளோவா நான் பார்த்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து முழுசாக அப்படியே கோவக்காய் கறி வந்து செஞ்சுருக்கிறோம். ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நேரில் சொல்லிடுங்க. வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இடித்த கோவங்காவை போட்டு வதங்க விட்டுருங்க. அது வதங்கட்டும். இன்னொரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெந்தயம், தனியா, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இடித்து வதக்கி வச்சிருக்கிற கோவங்காவை இதோட ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சிருங்க. இது லைட்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா இடிச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஒன்றா சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான கோவக்காய் கறி தயார்.